எங்களுக்கு இப்போ வேல்யூவேஷன் நாங்கள் செய்கிறதா எங்களுக்கு சேஃப். கச்சான் பிஸ்கட்டை முதலாவதாக உங்கள் கையால் ஒரு ப்ராடக்டாக முழு நாட்டுக்கு மட்டும் சொல்லி கவர்மெண்ட் ஒரு லெவலுக்கு நாங்கள் இது பண்ணுற மாதிரி எங்களுக்கு வேறு இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டி வேணும். நாங்கள் இதை ஃபுல்லாகவே வேல்யூவேஷனை நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இன்னும் 10 to 20% வேணுமெண்டாக சார் வெளியில் ரா மெட்டீரியலாகவே கொடுக்கலாம் நாங்கள் வேறு நிறுவனங்களுக்கு. ஆனால் வாங்குற பொருளை நாங்களே வேல்யூவேட் பண்ணினா தான் நாங்கள் என்னென்ன விவசாயிகள்ட்ட விலை நம்பி விலை சொல்லி விட நீங்கள் வேல்யூவேட் பண்ண போகிற கச்சா நல்வாங்கிற சொல்லி வச்சுருக்கோம். அது ஒரு யூனிக்கான பொருள். உண்மையாக நாங்கள் முதல் யோசித்தது கச்சா நல்வாவை பெரிய அளவாக்குறது இல்லை, பெரிய அளவுக்கு லான்ச் பண்ணோன்னா யோசிக்கிறாங்க. ஆனால் அது அதுக்குரிய மிஷினரி இவ்வளோ விலை எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. இது டேஸ்டாக இருக்குது சாப்பிடுவாங்க. முதலாவது நாங்கள் இதை வேல்யூவேட் பண்ணி இதை கொண்டே மார்க்கெட்டில் போய் ஒரு பிராண்ட் பண்ணிட்டு அடுத்தது என்னென்னு கச்சா நல்வா தான் மேனேஜர் கச்சா நல்வா ட்ராஃபி கச்சா ட்ராஃபி அதாவது அல்வா சேவ் சைனா கச்சா ட்ராஃபி சரியான இதாக இருந்தாங்க. மாறாக பொறுத்தவரை அந்த இதையும் சரியான ஹை டிமாண்ட். கச்சான் அல்வா இல்லை, கச்சான் பாகு தான் ட்ரை பண்ணேன். அதை வந்து யூனிக்கான ப்ராடக்ட் வேறு கச்சான எடுத்து பவுடர் ஆக்கி அதை காஃபி ஆகும் அப்படி நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இதை எடுத்து கொடுக்குறோம் சார் ரெசிபி ப்ளீஸ். நாங்கள் இதை கொஞ்சம் அதுக்கு தான் வெளியே அப்பியரன்ஸ் நல்லா கடிதம் போட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று தந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். விவசாயிகளா என்ன விஏஎம் கவர்னரும் என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லி இதில் வந்து கட்டாயம் உற்பத்திக்கு வேணுமெண்டா மற்றது நாங்கள் ஒரு ஃபார்ம் டெவலப் பண்ணுறோம். அடுத்த வந்து வேளாண் கட்டாயம் செய்யறதுக்கு எது மேடம் எங்க அந்த பட்டகஜா எத்தனை ஏக்கர் அதில் வரும்? 14 ஏக்கர் இருக்குது. ஆனால் தனியாக கட்டாமல் எல்லா ப்ராடக்ட்ஸும் செய்யணும். சீ ப்ரொடக்ஷன் அது செய்யறதுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் நீங்கள் பார்க்கவே இருக்கும். முழு ப்ரொடக்ஷனையும் வேலை வாங்குற கெப்பாசிட்டி இல்லாத வெப்பலுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்த மாதம் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு கேபிட்டாலுக்கு வாங்குறதுக்கு சரி வந்து செய்தால் நீங்கள் இப்போ டேஷ்போர்டா உடைய உங்களுடைய டேஷ்போர்ட் ஆகிறதுக்கு அவைகளுக்கு அனுப்பி அவங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் அவைக்கு எந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுல இருந்தால் இப்போ முன்னாடி கொண்டு போடுறது அது பிரச்சனை இல்லை. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் தொடர்ச்சியாக போய் கொண்டே இருக்கணும். அது சொல்ல முதல் முயற்சி நல்ல முயற்சி இது. நீங்கள் நாங்கள் எங்கள்கிட்ட விவசாயிகளுக்கு வந்து ஒரு ரீசனபிளான விலை கிடைக்கும். எல்லா இதிலும் நாங்கள் எங்கள்கிட்ட இடப்பட்ட தரவு தான் எடுத்து கொண்டு போயினோம். இப்போ வாழைப்பள்ளி எடுத்தாலும் 60-80 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் விலைக்கு வாங்கிட்டாங்க. சில்லறை விலை போனால் 200 ரூபாய்க்கு விலை போகுது. என்ன அப்படித்தானே? அப்போ இடையாக்கள் தானே உழைக்கணும். அப்போ அதை நாங்கள் மாற்றணும். எந்த விவசாயிகளுக்கு நியமான விலை கிடைக்கும். கச்சான் பால் நான் சொன்னேன் இது மெட்டீரியல் இல்லை. ஆனால் இது தான் நாங்கள் 2வது ப்ராடக்டாக கச்சான் பால். நீங்கள் சொன்ன பேக்கிங் மெட்டீரியலை இப்படி தான் பார்க்கலாம். கச்சான் அல்வாக முடியாது. இந்த மெட்டீரியலுக்கு கூட காசு முடியாது. அதை நீங்கள் உங்கள்கிட்ட பக்கத்தை போய் அதுக்கு சூப்பர் மார்க்கெட் ட்ரக்கில் இப்படி நிற்கும் நேராக சூப்பர் மார்க்கெட் ஓனர்
மற்றது நீங்கள் இந்த உங்களோட ஜம்போ கச்சான செய்கிறத விட இதுக்கு மற்றது பிஸ்ஸா செய்தீங்கன்னா சரியான லாபமாக இருக்கும். சூப்பர் சார். அதுதான் செய்யணும். ஏன்னா ஜம்போவை செய்துட்டு ஜம்போவை வாங்கிட்டு நாங்கள் வெளியில் மார்க்கெட் பண்ணி மேலே இருக்குது. 2 தடவை ஏற்கனவே அடி வாங்கிடுது கம்பெனி. ஜம்போவை வாங்கி வெளியில் கொடுக்குறது ஃபார்மஸுக்கு சரியான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் நல்ல லோவாக இருக்கும். நல்ல இதுவும் இருக்கும். இன்னைக்கு சார் கச்சான் பக்கத்தில் கச்சான் நான் எப்படி வாங்கிக்கிறேன் முறையாக சரியான ஒரு பிஸ்கட் அதில் சார் கச்சேரியில் நடக்கிற மீட்டிங்களுக்கு என்ன சார் அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஆரம்பத்தில் எங்களுக்கு. என்ன சார் எத்தனை மீட்டிங் நடக்குது? ஒவ்வொரு மீட்டிங்கில் ஒரு ஆளுக்கு 2 கொடுத்தோம். விவசாயிகள் நீங்கள் ஏதாவது செய்ய கவர்மெண்ட் எதிர்பார்க்கணும். கவர்னர் ஐயாவும் விரைவு வேணாம். நாங்கள் தோட்டம் சாதம் எங்களுக்கு கணக்கு பிரச்சனை என்னன்னா புறாங்கிறது இந்த தோட்டத்தை சரியான முறையில் செய்யறாது. விலை பிரச்சனை சரியான பிரச்சனையாக இருக்குது. ஒரு பொருளை நல்லா செய்து கொடுக்குறோம். இயற்கையாக தான் நாங்கள் கூட செய்கிறோம். மருந்துகள் இயற்கை மருந்துகள் செய்கிறோம். அதை கொண்டு சந்தை அந்த பொருள் வந்து சரியான பிரச்சனை. உதாரணத்துக்கு கரிமலாவில் கொண்டு வந்து சந்தை இருந்தால் 100 ரூபாய்க்கு இருக்காங்க. நான் வந்து இயற்கையாக ஒரு மருந்துகள் ரசாயன மருந்து ஒன்றும் பாய்க்கல. அப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த விரத்தி அடைஞ்சு போடுற காட்டத்துக்கு வருது விவசாயம் தோட்டம் தானே. மற்றது புறாங்குகள்கிட்ட இயற்கையாலையும் பிரச்சனை, கரண்டுகளும் பிரச்சனை கொடுக்குது. தோட்டத்துக்கு நாங்கள் ஃபுல்லாக மோட்டர் தானே பாய்க்கிறோம். அந்த பொறுத்த நேரங்களில் கரண்டுகளும் பிரச்சனையாக இருக்குது. அது நாங்கள் கூடிய பாவம் மின்சாரத்தை வீட்டில் கேட்டுருக்கோம். டிம்மில் வந்து அப்படி செய்யலாது. மோட்டர் அடிப்படுற பிரச்சனைகள் அது இது கணக்கு பிரச்சனைகளுக்கு இருக்குது. அதுகளை நீங்கள் கட்டாயம் நிவர்த்தி செய்து எங்களை தந்தீங்கன்னா நாங்கள் எங்களை விவசாயத்தை மேலூட்டி கூடுதலாக செய்வோம். நாங்கள் பெரிய ஒரு நெட் ஹவுஸ் அடிச்சு வச்சுருக்கோம். அதுக்குள்ள இந்த வந்து செய்த பெரிய பொருளாதார பிரச்சனை நான் செய்துட்டோம். நாங்கள் ஒரு சரியான பெரிய அளவில் செய்திருக்கிறோம். அதை நீதி கொண்டு செய்கிறது என்னத்தை வச்சு என்னத்தை கொடுக்குறன்ற பிரச்சனையும் கணக்கு பிரச்சனையாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ அதில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு விவசாயிகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. எங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாத டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள நாங்கள் மின்சார சங்கராக வந்து வான்மார்க் லைன் கொண்டு வராமல் அது அந்த பொழுதுனாலும் அந்த பிரச்சனை இருக்குது. என்னது டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த 2 லைன் வரமா வேறு இன்னொரு லைனை கொண்டு மாற்றி கொடுக்கணும். அதுவும் கொண்டுனா பொறுத்த டைமில் டிம் ஆயிடும் கரண்ட். அது என்ன பிரச்சனை அதை என்ன சொல்லணும் பூரமா டிரான்ஸ்ஃபார்மர் தூரம் வழியால் அதை நாங்கள் ஒன்றும் செய்யலாது இந்த கதைக்கிறோம். அதுகளுக்கு பெரிய ஒரு தாக்குதல் கொடுக்குது. மற்றது குரங்குகள் பிரச்சனையும் அது எல்லா இடமும் அது சரி. அதை நாங்கள் உழவுக்கு வேண்டி வச்சிருக்கிறோம் பாதுகாக்கிறோம். ஆனால் என்னென்றாலும் என்ன கூறாங்க என்ன செய்யறது பொதுவான தீர்மானம் இல்லை. அப்போ இப்போதைக்கு கண்டான் அந்த போக்கால சுட்டு கலைக்கிறது இல்லை இல்லைதான். சரி அதெல்லாம் நாங்கள் பாதிக்க இருக்கிறோம். கூடிய இதுகள் வந்து இந்த பொருள் அந்த விலை எல்லாம் எங்களுக்கு சரியான எங்களை பாதிக்க வைக்குது. செய்கிறாக்க இந்த அடுத்த கட்டத்தில் செய்வோமா விடுவோமான்ற ஒரு பிரச்சனைகளை இந்த விலை பிரச்சனை வந்து எங்களை கொண்டு சேர்க்குது. அதுதான் எங்களுக்கு நாங்கள் ஒரு இயற்கையாகவே கொண்டு போகும் வெளிக்கிறோம். இயற்கையாகவே எல்லாருடையும் இயற்கையை கொண்டு போகும் வெளிக்கிட்டா அது இந்த ஒவ்வொரு வருஷம் ஒரு சீசனுக்கு ஒரு விலை கூடும் இன்னொரு விலை கூடாது. அது இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டோட ஒரு பிளான் இருக்கணும். இந்த வருஷம் கிடைக்க அடுத்த வருஷம் இந்த மாதிரி இந்த பொருளுக்கு விலை கொடுக்கும். அதுக்கேற்ற விவசாயம் செய்யாமல் நாங்கள் செய்தது தான் விற்கணும். சந்தை பிரச்சனை சந்தை அறிஞ்சு விவசாயம் செய்தால் மட்டும்தான். இப்போ நான் சொல்றது என்றால் போட்டி தானே விவசாயம் போட்டி எல்லாரும் உற்பத்தி செய்வாங்க. இது சவால் தான். இப்போ பெரிய அளவில் கண்டியிலேருந்து வருது, தம்புள்ளிலேருந்து வருது, எம்எல்ஏலேருந்து வருது. அப்போ அங்கேருந்து என்ன வருது, எந்த சீசனுக்கு என்ன வருது, இந்த விஷயம் ஏஎம்ஆரோட நீங்கள் கதைச்சு அதுக்கேற்ற பயிரை செய்யாட்டிக்கு சந்தை அது ரோட்டில் போட்டு இந்த ரோட்டு கரையில் போட்டு பிளாஸ்டிக் விற்கிறது பிரச்சனை எல்லா தொழிலுக்கும் சந்தை போட்டி சந்தை தான். அதுக்கான இதை துறைசார்ந்த கணக்காக நீங்கள் வளர்த்துக் கொள்ளணும். நான் சொல்றேன் என்றால் சொன்ன மாதிரி இடையில இருக்கிற நடுவாக எடுக்கிறத கொஞ்சம் குறைக்கலாம். மற்றது ஒரே காலத்தில் கூட உற்பத்தி வந்து விலை குறைக்கிறது
நாங்கள்லாம் எங்களை மாற்றிக்கொள்வோம். இல்லைன்னா இப்போ கிளினிக்கில் இருக்கிறதால நெல் செய்து மட்டும் சும்மா யோசிக்கிறேன். நாங்கள் மாற்றி செய்யணும் கொண்டாது உளுந்த செய்யணும் அதை செய்யணும் நாங்கள் உளுந்து செய்திருக்கோம். அந்த செலுத்திய டைமில் அது பிரச்சனை இருக்குது. என்னடா பிள்ளைய வந்து நாங்கள் செலவழிச்சிருக்கிற மாதிரி பிள்ளைய எடுக்கலாம். விளைச்சல் வரும் இல்லை இந்த முறை அதான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு தடவை செய்த பிறகு அந்த பொருளை நாங்கள் சரியான முறையில் விற்க நான் போனோடையும் சோளம் செய்தாங்க. சோளத்தை கொண்டே விற்கலாம். என்ன இடங்களை செய்யலாம்னு நீங்கள் இப்ப செய்தீங்கள் சேதன பசங்களை பார்த்து செய்றீங்களா? இதுகள் பாவிக்கல உரமகள் பாவிக்காம அந்த இது அப்படிதான் இயற்கையோட செய்றீங்க. இப்போ அதுக்கு என்ன டிமாண்ட் தான்? இப்போ வெளிநாடுகளில் இப்போ ஈவன் இங்கே கூட நல்ல டிமாண்ட். அது குறிப்பாக இது வேற மாதிரி சில விட சந்தையில் விட்டேன்னா கொண்டவனாவே அதை பற்றி பார்க்க அரசாங்க அதிபருக்கு அனுப்பிவிடுறேன். என்னோட வந்து கலைஞர் அனுப்பி வெளிநாடுகளில் கூட இன்வெஸ்ட் இருக்குது இருக்கிற மக்கள். இப்போ ஒரு 46 எக்ஸ்போர்ட்டர்ஸ் சேர்ந்து அவை ஒரு முதல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இதாண்டு வச்சுருக்கோம். முதல் சேம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட் என்சிஇ வச்சிருக்கேன். அவையெல்லாம் வந்து இவ்வளவு தாங்கள் நோக்கம் என்னென்னா ஒரு விவசாயிக்கு இருக்கிற வெளியே கிடைக்கிற லாபத்தை விட இடையில நிற்கிறவங்க வந்தால் கூட லாபத்தை வெளி கொண்டு போடுறாரு. அப்படியானது வரக்கூடாது. இப்போ நீங்கள் சந்தையில் போனாலும் சரி உங்களை அப்படி தான் செய்யறாங்க. இப்போ நாங்களும் எவ்வளோ காலங்களான அரசாங்கத்தில் இந்த காலத்தொட்டு இந்த 10% கழிவுகளை குறைக்கணும்னா அது விவசாயங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேணும். அந்த மற்ற இடங்களில் இப்போ ஒரு மாபியாவும் இருக்குது தானே. அந்த நீங்கள் சந்தைக்கு கொண்டு போனீங்கன்னாலும் அந்த சாக்கிலியோட கை தொட்டாலே ஒரு தினம் வாங்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு அந்த விலையை குறைச்சி வாங்குறது ஒரு போட்டி வராது. ஒரு போட்டி இல்லை. முந்தியன்னா கூறி விளைவிக்கிறது நம்ம அதெல்லாம் கூறி விளைவிப்பினா அப்போ போட்டியில் போவோம். இப்போ அப்படி செய்ய விடுறாங்களே இல்லை. தங்களுக்குள்ளேயே சரி அப்படியான நாங்கள் மாற்ற வரும். எங்களுக்கு முக்கியமாக வெஜிடபிளை கூட சுவைக்கு வைக்கிறது எங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அது ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ அன்றைக்கும் கதைச்சிருக்கிற முடிஞ்சு வெளியாளர்களும் நாங்கள் செய்கிறதுக்கு எங்களை கேட்டது நாங்கள் ஓப்பன் சொன்னாங்க. அப்படி இதை வந்து நாங்கள் நாங்கள் அதை செய்தானே. வணக்கம். திருவையாறில் இருக்கிறோம். அங்கே இருந்தால் உழவர் சந்தை ஒன்றை ஏற்பாடு செய்வாங்க. மார்க்கெட்டில் உழவர் சந்தை உண்டு. மருதாவணத்தில் கொண்டே போகிறாங்க. இந்த மரக்கறியை கொண்டே போட்டு வரக்கூடிய மாதிரி எங்களுக்கு எல்லாமே டெக்னாலஜியில் தேவையான இடம் இருக்குது. மார்க்கெட்டிங் உள்ள தேவையான பிளேஸ் இருக்கிறபடியா அந்த விவசாயி வந்து அந்த மார்க்கெட்டிங் தேசிக்கு 600 ரூபாய் விற்கிறோம், 200 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். கொள்ளுங்க செய்யும். 400 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு அவன் 150 ரூபா பெற்றுக்கொண்டு செய்கிறதுக்கு இல்லை. அப்போ அரைவாசிக்கு மேலால் அதுக்கு இருக்கிற தரகரம் அந்த வகையில் அதுக்குள்ளே சொன்ன மாதிரி இந்த சரியான விவசாயி லாபத்தை அடைகிறாங்கன்னா அது இல்லை. அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை உச்சநிலையை கொண்டு போகலாம் என்று சிந்தித்து பேச அந்த 100% செய்யலாம் என்றால் அது இல்லை. தீபாவளி எல்லாம் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 150 ஏக்கருக்கு மேலே கச்சான் செய்யாளர் இருக்கிறோம். அதுக்குரிய சந்தை பிரமதி சந்தை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ நாங்கள் உழவர் சந்தை ஒன்றை ஏற்பாடு செய்து அந்த கிளர்ச்சி மார்க்கெட்டில் யாழ்ப்பாணத்தில் கதிராமத்தில் வெளியிலேயோ போய் நாங்கள் கொண்டு கொடுக்குற மாதிரி மேலும் சீக்கிரம் வந்து ஒரு ஏற்பாடு செய்து இப்போ நாங்கள் இம்போர்ட் பண்ணுறது தாங்க. இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு தரவு வேணும்னா அண்டாண்டைக்கு டிரெக்டர் ஜெனரல் நல்ல ஒரு பாசிட்டிவான இவ்வளோ விஷயங்கள் கேட்டது. அந்த விஷயங்கள் நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு நாங்கள் செலவு வேணும். இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு எங்களுக்கு லட்சம் நாங்கள் விளைச்சல் வருமாண்டால் அந்த நேரத்துக்கு ஒன்றில் இம்போர்ட்டை நிப்பாட்டலாம் அல்லது டெக்ஸை கூட்டி விடலாம். இம்போர்ட் டெக்ஸை கூட்டலாம். அப்படி ஏதாவது செய்யலாம். எங்களுக்கு அந்த செலவு தான் பண்ணி அதை நாங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணணும் எடுக்கிறது. அது நாங்கள் கட்டேன் இல்லை. எங்களுக்கு மிக முக்கியம். நான் நெடுங்கல் உலகாலம் சொல்லி போடுறதுன்னா இந்த விவசாயிகளுக்கு வந்து நியாயமான விலை கிடைக்கிறே இல்லை. அதான் மிக அநேகமானாக்கள் தோட்ட செய்கிறாங்கள்லாம் கைவிட்டு போகிறதுக்கு காரணம் நியாயமான விலை இல்லாத இடையில இருக்கிறாங்க வாங்கி கொண்டு போகிறாங்க. எக்கச்சக்கமாக அப்போ மணல் மாமியமாக தானே மணல் எடுக்கிறாங்க. மணல் 1 லட்சம் உழைக்கிறாங்க. ஒரு ஜிப்பர் ரோட் 1 லட்சம் ஒரு ஜிப்பர் ரோட் இங்கே கொண்டு யாழ்ப்பாணத்தில் கொண்டு விட்டால் 130,000 வைக்கிறான். 1 லட்சம் உழைக்கிறான். இது அதே மாதிரி விவசாயத்தையும் இடையில நிற்கிறாங்க. அப்படி உடையில தானே நாங்கள் அதை மாற்றணும். நாங்கள் அதை மாற்றணும். படிப்படியாக நாங்கள் செய்யணும். சரியான சந்தர்ப்பம் வந்து இல்லை. ஒன்றில் நெல் பணம் கூட்டாங்க சொல்கிறேன். நீங்கள் கூட நெல்லை கொள்வனை செய்து கூட அரிசியை
ஈவன் அரிசி ஆலைகள் கூட கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு கொடுக்க தோங்கினாலே வெளி மார்க்கெட்டை கட்டுப்படுத்தணும். ஆனால் அவையிலும் கெப்பாசிட்டி இல்லை. மற்றது வெளியால இருக்கிறவங்க பெரிய ஆட்கள் தானே, அவன் பெரிய 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 பில்லியன் ஆட்கள் தானே. அப்போ அதை வந்து எங்கள் இன்வெஸ்டர் இருக்கிறாங்களே விலைக்கு வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும் இடத்துல பெரியதாக போகுது. எந்த ஆட்களும் அவங்க கொமிஷனோ அதை கொடுக்க போய் நம்ம அப்போ ஒன்று செய்யணும். அதுதான் பிரச்சனை கனமான இடங்கள்ல. இந்த முறையும் சார் இடைக்குள்ள அந்த கொடுக்க அந்த சின்ன கேப்புக்குள்ள ஏமான இது அவையிலே வேண்டி இப்போ அதுல வைக்கிறான். இப்போ இந்த மழை நேரம் எந்த விவசாயிகளும் என்ன செய்யணும், இது உடனே காசு பண்ண மட்டத்தில் குறைஞ்ச உடனே அவங்க எடுத்து அவையே நெல்லை வாங்க காய போட்டு அப்படியே மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 70% நெல் அங்கெல்லாம் நாங்கள் சரி இல்லை உண்மையில இந்த நிறுவனம் இப்படியான செய்யலாம் நல்ல முயற்சி. நாங்கள் என்ன சொன்ன மாதிரி ஒரு விவசாயத்திலிருந்து நேரடியாக வாங்கி ஒரு இன்சூரன்ஸாக மாற்றுறது உங்களுக்கு விவசாயத்துக்கும் கூடினா விலை வரும், இடையில தலைவரி இல்லாமல் போகுது. நம்ம எங்கெண்ட உற்பத்தி பொருள் வேற ஒரு நாடு முழுக்க இலங்கை முழுக்க தான் நினைக்கிறேன். இலங்கை முழுக்க இல்லை, நாங்கள் வெளிநாடு எங்கெண்ட டைஸ்க்கு எங்கெண்ட வெளிநாட்டாக இருக்கிறாங்கன்னா சொல்லி நாங்கள் அனுப்பலாம், நிச்சயம் அனுப்பலாம். அனுப்பலாம் இது இருக்கா வருங்காலத்தில் நாங்கள் கொஞ்சம் இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வேற வரும். எங்களுக்கு கோல்ட் ரூம் கூட தந்துருக்கீங்க, பெரிய கோல்ட் ரூம் எல்லாம் தந்துருக்கீங்க. ஸ்டோரேஜ் பண்ணுறது இந்த ப்ராடக்ட் அதெல்லாம் ப்ராப்பராக செய்ய வைக்கிறேன். இதெல்லாம் செய்ய இல்லை படிப்படியாக நீங்கள் விரிவாக்கி போகலாம். அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் நல்ல லீடர்ஷிப் இருந்தால் எதுவும் செய்து கொண்டு போகலாம். அதான் மிக லீடர்ஷிப் நீங்கள் வந்து நீங்கள் நல்லது இடமாடு புரியலாம். அது நல்லது லீடர்ஷிப் தான் முக்கியம். லீடர்ஷிப் மாடுனா உங்களுக்கு நல்ல EM பேர் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஓகே மேம், அதை நாங்கள் உங்களோட வந்து தொடர்பு அதான் சார் நாங்கள் மினிஸ்ட்ரியால் எங்களுக்கு 25 மில்லியன் ஒதுக்கி அப்போ இவியலுக்கா தனியாக கூட ஏஎஸ்எம்பி இவியலுக்கு நாங்கள் ஏற்கனவே கடிதம் போட்டோம் சார். ஏதாவது ப்ரொபோசல் இருந்தால் உடனடியாக நாங்கள் அதை செய்வோம். எங்கள் நோக்கம் வந்து எந்த விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கும். அதான் நியமம். நாங்கள் சரியாக செயல்படுத்த கவர்மெண்ட்லையா ப்ரைஸை தீர்மானிக்கிற சக்தியாக நாங்கள் இருக்கிறோம். விவசாயிக்கான ப்ரைஸை உறுதியாக